சிறுகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம கிரிஷ் இருந்துட்டு அவங்க அம்மாவை பற்றி தப்பாக பேசினாங்கன்னு சொன்ன உடனே கையை பிடிச்சி கிள்ளி விட்டுறாரு. அதனால சார் கூப்பிட்டு திட்டுறாரு. உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன், ஈவினிங்காக போலீஸ் வருவாங்க, நீ இப்போ கிளாஸ்க்கு போ அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாங்க. அதனால கிரிஷ் வந்து ரொம்பவே பயந்து போகிறாங்க. இங்கே இருந்தால் தானே நம்மளை போலீஸில் வந்து பிடிச்சி கொடுப்பாங்க, அதனால் நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கூல்லேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. வாட்ச்மேன் பார்த்த உடனே அவனை பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து தான் ரோகிணிக்கிட்டேயும் இன்ஃபர்மேஷன் வந்து சொல்கிறாங்க. ரோகிணியும் கிரிஷ் எங்கே இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. மீனாவும் முத்துவும் காரில் வந்துட்டுருக்காங்க. என்னங்க இது, ரோகிணி கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்ணுறதுக்குள்ள ரோகிணி வந்து ஃபோனை கட் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம முத்துவும் மீனாவும் சீதாவை பார்க்கறதுக்காகவும் அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காகவுமே போகிறாங்க. அப்போ டிக்கியில் எதை எடுக்கலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா அதில் க்ரிஷ் இருக்கான். க்ரிஷை பார்த்த உடனே இவன் எப்பத்துலேருந்து மயக்கத்தில் இருக்கானே தெரியலையே, எப்போ காருக்குள்ளே வந்தானோ ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் தண்ணி தெளித்து கிரிஷை வந்து எழுப்புறாங்க. கிரிஷ், நான் முத்து மாமா வந்திருக்கேன், கண்ணை மொழிடா அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஒரு பக்கம் கிரிஷை எழுப்ப ட்ரை பண்ணுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க. இனி கிரிஷ் கண்ணை முழிச்சா ரோகிணி தான் தன்னுடைய அம்மான்னு முத்து மீனா கிட்ட சொல்ல போகிறாங்க இல்லையன்றதை வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.